வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா கார்லிக் பிஸ்னஸில் டேட்டான்றது ரொம்ப முக்கியம். கார்லிக் பிஸ்னஸ் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு டேட்டா தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு எஜுகேஷனாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு கவர்மெண்ட் எதனாவது ஸ்கீமு மக்களுக்கு விடுறதெல்லாம் சரி, ஒரு ஆர்மி வாரில் இறங்குறதுனாலும் சரி, முக்கியமாக எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா டேட்டா ரொம்ப முக்கியம். ஏற்கனவே என்னென்னலாம் நடந்திருக்கு, அதுலேருந்து என்னெல்லாம் நம்ம பாடம் கற்றுக்குறோம் அப்படின்ற வச்சது தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ்லேயும் சரி, லைஃப்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே டேட்டா ரொம்ப முக்கியம். அந்த டேட்டா வச்சு தான் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கார்லிக்கோட டேட்டா 3 இயர்ஸ் டேட்டாவை நான் கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 3 வருஷம் எப்படி எந்தெந்த மாதத்தில் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகுது, எந்தெந்த மாதத்தில் ரேட்டு கம்மியாக இருக்குது, எப்போ ஸ்டாக் வச்சு எந்தெந்த மாதத்தில் சேல் பண்ணலாம் அப்படின்றது பார்த்திங்கன்னா இதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எதுவுமே தெரியாத நீங்கள் ஒரு ஸ்டாக் பிஸ்னஸ்குள்ளே இறங்கிட்டு பயந்துகிட்டே இருக்கிறது எப்படின்னா தூக்கம் வராது நிறைய பேருக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா பயம் வரும்போது தொழிலில் இருக்க முடியாது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸை பற்றி நாலேஜ் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத பார்த்தே ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். ஏன்னா ஸ்டாக் பிஸ்னஸ்ன்றது அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமானதோ இல்லை நீங்கள் ரெகுலராக பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு பொருளை எடுத்துகிட்டு வரீங்க, ஓரளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான அந்த ஒரு இடத்துல வச்சு அதை பாதுகாக்கிறீங்க, ரேட் இன்க்ரீஸ் ஆனோன்னா சேல் பண்ணுறீங்க. மொத்தமாக இவ்வளோ தான். ஸோ ஃபஸ்ட்டு 2003 பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2003 1வது மாதத்தில் ரூ. 25 டேசி போயிருக்கு. சீடு 55 போயிருக்கு. 2வது மாதத்தில் 35 போயிருக்கு. சீடு 60 போயிருக்கு. 3வது மாதத்தில் 40 போயிருக்கு. சீடு 60 போயிருக்கு. 4ஆம் மாதத்தில் 55 போயிருக்கு. சீடு 75 போயிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 2023 1வது மாதத்துலேருந்து 4வது மாதம் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3வதுலேருந்து 4வது மாதம் வரைக்கும் ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு அதுக்கப்புறம் வரத்தில் நின்றுடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் 5வது மாதத்துலேருந்து பார்க்குறோம். 5வது மாதத்தில் சீடோட டேசி, அதாவது நாட்டு பூண்டு 60 போயிருக்கு. சீடு 80 போயிருக்கு. அதே மாதிரி 2023 6வது மாதம் டேசி 75 போயிருக்கு. சீடு 110 போயிருக்கு. 7வது மாதம் 87 போயிருக்கு. சீடு 120 போயிருக்கு. 8வது மாதம் பார்த்திங்கன்னா 110 சீடு டேசி போயிருக்கு. 170 சீடு போயிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 3 ரூபாலேருந்து 5 ரூபா வரைக்கும் முன்ன பின்ன இருக்கும். ஏன்னா நான் 1ஆம் தேதி தான் அந்த கணக்கு வச்சு போட்டிருக்கேன். அந்த மாதம் எண்டுலலாம் பார்த்தா கண்டிப்பாக ஒரு 5 ரூபாலேருந்து 3 ரூபா முன்ன பின்ன தான் இருக்கும். இதுதான் இந்த டேட்டா. அதாவது எப்படின்னா கார்லிக் இந்த மாதத்துலலாம் ரேட்டு ஏறும், இந்த மாதத்தில் இந்த ரேட் இருக்குதுன்னு நான் கண்டினியூவாக எடுக்கிற பில்லை வச்சு தான் இதை நான் உங்களுக்கு டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் பயப்படாமல் இந்த டைமில் நீங்கள் சேல் பண்ணுறதோ பர்ச்சேஸ் பண்ணுறதோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி 5வது மாதம் பார்த்திங்கன்னா 60 ரூபா போயிருக்கு டேசி. சீடு 80 ரூபா போயிருக்கு. 6வது மாதம் 75 ரூபா போயிருக்கு. சீடு 110 ரூபா போயிருக்கு. 7வது மாதம் 87 ரூபா போயிருக்கு. சீடு 120 ரூபா போயிருக்கு. 8வது மாதம் பார்த்திங்கன்னா டேசி 110 ரூபா போயிருக்கு. சீடு 170 ரூபா போயிருக்கு. இது பார்த்திங்கன்னா 2023 அந்த லைன் பிரகாரமாக ஒரு மாதமும் அந்த டேட்டா சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்த பில்லு நாங்கள் ரெகுலராக எடுக்கிறதுனால, ஸோ அந்த பில்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்போம். ஸோ அதுலேருந்து எடுத்து தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 9ஆம் மாதம் 9ஆம் மாதத்தில் நாட்டு பூண்டு பார்த்திங்கன்னா 130 ரூபா போயிருக்கு. சீடு 240 ரூபா போயிருக்கு. 10வது மாதம் பார்த்திங்கன்னா நாட்டு பூண்டு 150 ரூபா போயிருக்கு. சீடு 240 ரூபா போயிருக்கு. 11ஆம் மாதம் டேசி 220 ரூபா போயிருக்கு. சீடு 270 ரூபா போயிருக்கு 2023. அதே மாதிரி 12ஆம் மாதம் பார்த்திங்கன்னா டேசி 220, சீடு 300 வரையிலையும் போய்ட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் எண்டு பார்த்திங்கன்னா 2023 ஹையஸ்ட்டு ப்ரைஸு 300 வரையிலையும் போய்ட்டுருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா 2023 வருஷத்தோட எங்களுக்கு வந்த பில் படி நாங்கள் போட்ட டேட்டா. இது நான் 1வது தினத்துலேருந்து போட்டிருக்கேன். ஸோ 7 ரூபாலேருந்து 5 ரூபா இல்லை 3 ரூபா முன்ன பின்ன இருக்கும். இதுக்கு தாண்டி ஏறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது எங்களுக்கு பில்லை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது கூட்டுத்தனமாக எங்கேயோ நெட்டில் பார்த்தோ இல்லை வேறு யாருனா சொல்கிறத வச்செல்லாம் சொல்ல. நான் ரெகுலராக எடுக்கிற பில்லை கண்டினியூவாக எல்லாமே எடுத்து
அதுலேருந்து ஆவரேஜ் பண்ணி தான் இது உங்களுக்கு வீடியோவை போட்டிருக்கேன். ஸோ தைரியமாக பயப்படாமல் இந்தந்த டைமில் வந்து ரேட்டு ஏறும், இந்த டைமில் ரேட்டு இறங்குன்றதை நீங்கள் இதை வச்சே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டாக்கு எடுக்கிறவங்க மட்டும் தான் செட் ஆகும். ரெகுலர் பிஸ்னஸில் இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. எடுக்கிறாங்க விற்கிறாங்க அவ்வளோதான். நெக்ஸ்ட் இயர்லேயும் இப்போ என்னன்னு சொல்கிறேன். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் எடுக்கும்போது எப்படின்னா கொஞ்சம் காய்ச்சலாக இருக்க பூண்டை எடுக்கணும். அது மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேன் வசதி இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் அது வந்து கண்டினியூவாக அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2024 1வது மாதம். அப்போ பார்த்தீங்கன்னா 1வது மாதத்தில் டேசி வந்து பச்சை பூண்டு வரும் 20 ரூபா, சீடும் பச்சை வரும் 40 ரூபா. அதே மாதிரி 2வது மாதத்தில் வந்து டேசி வந்து 30 ரூபா போயிருக்கு, சீடு வந்து 50 ரூபா போயிருக்கு. 2024 3வது மாதம் பார்த்தீங்கன்னா 40 ரூபா வந்து டேசி போயிருக்கு, சீடு வந்து 70 ரூபா போயிருக்கு. 4வது மாதம் பார்த்தீங்கன்னா டேசி வந்து 70 ரூபா போயிருக்கு, சீடு 110 ரூபா போயிருக்கு. இது 2024 இந்த 4 மாதத்துக்கான டேட்டா இது. இது பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து மக்கள்கிட்ட இருந்து விவசாயிகிட்ட இருந்து வர பொருள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்ச்சலாக வரும், ஒரு 90% காய்ச்சலாக வரும். இந்த 4 மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நார்மல் ரேட்டில் ஒரு ஆவரேஜ் ரேட்டில் இருக்கும். இது லாஸ்ட் இயரோட டேட்டா இது நான் சொல்கிறது. இந்த ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை விடக்கூடாது. ஏன்னா வரத்து வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் மாதம் தான் எண்ட் ஆகும். அதாவது 4ஆம் மாதம் முடியும், 5ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகும். இப்போ 5ஆம் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து அப்படியே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா வந்து நிலத்துலேருந்து வர்றதெல்லாம் முடிஞ்சிட்டு அவங்க ஸ்டாக் வச்சு தான் எடுத்துன்னு வருவாங்க. அப்போ ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். 5ஆம் மாதம் பார்த்திங்கன்னா டேசி வந்து 140 ரூபா போயிருக்கு, சீடு வந்து 170 ரூபா போயிருக்கு. 6வது மாதம் 2024 டேசி வந்து 170 ரூபா போயிருக்கு, சீடு 250 ரூபா போயிருக்கு. அதே மாதிரி 7வது மாதம் பார்த்திங்கன்னா டேசி 250 ரூபா போயிருக்கு, சீடு 300 வரலையும் போயிருக்கு. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஹோல்சேல், ரீட்டைல் கிடையாது. ரீட்டைலில் ஒன்றும் எக்ஸ்ட்ராவே போயிடுச்சு. நான் வந்து ஹோல்சேல் சொல்லின்னு இருக்கேன். 8வது மாதம் பார்த்திங்கன்னா டேசி வந்து 270 ரூபா போச்சு, சீடு வந்து 320 ரூபா போகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா எல்லாமே ஹோல்சேல் தான் நான் சொல்கிறதெல்லாம். ரீட்டைல் விற்கிறவங்க பார்த்திங்கன்னா அதுலேருந்து 50 ரூபா எக்ஸ்ட்ரா வைப்பாங்க. நான் அது வந்து சொல்ல. ஸ்டாக் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்க பயப்படுறாங்க, அதிகமாக வந்து ஸ்டாக் எடுத்து வச்சுட்டு எதனா ஆகிடுமோ இல்லை ரேட்டு குறையுமான்னு பயப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி. ஸோ எவ்வளோ தான் வந்து வரத்து வந்தாலும் ஒரு ஆவரேஜ் ரேட்டு வந்து போயிட்டுருக்கோம். இது எந்த இதுவும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா வந்து பாப்புலேஷன் வந்து அதிகம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நம்மளுக்கு 4 ஸ்டேட்டுக்கும் பார்த்திங்கன்னா தான் மொத்தமாக நம்ம கார்லிக் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து ஒன்றும் பயப்பட தேவையில்ல. ஸ்டாக் என்றைக்குமே வந்து பூண்டு நஷ்டம் இல்லாத தொழில் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹையஸ்ட்டு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். மற்ற எந்த பொருளையும் கிடைக்காது. ஆன்லைன்லேயும் வந்து ஸ்டாக் வைக்கிறாங்க, அந்தளவுக்கு ப்ராஃபிட் எல்லாம் கிடைக்காது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கார்லிக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும். இன்னும் நிறைய பிஸ்னஸ் இருக்குது, அதுவும் இப்போ என்கிட்ட டேட்டா இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ப்ராஃபிட்டான பிஸ்னஸ் வந்து சில பிஸ்னஸ் தான் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஒரு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. சில டைமில் வந்து நான் இந்த மாதிரி டேட்டாவும் போட்டு விட்றேன், அந்த மாதிரி வீடியோ ஃப்ரீயாக இருக்கும்போது. மற்றபடி மற்ற நாளில் நம்மளால் போட முடியாது. என்னைக்குனா ஒரு நாள் சண்டே அது மாதிரி சுத்தமாக ஃப்ரீயாக இருப்போம், எந்த வேலையும் இருக்காது. அப்போ இந்த மாதிரி எடுத்து நாங்கள் போட்டு விட்றோம். இது பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட்டு அந்த இயரோட டேட்டா. மறுபடியும் பார்த்திங்கன்னா 10ஆம் மாதம்னு சொல்கிறேன், 9ஆம் மாதம்னு சொல்கிறேன். 9ஆம் மாதம் வந்து பார்த்திங்கன்னா டேசி 300 ரூபா போயிருக்கு, சீடு 380 ரூபா போயிருக்கு. 2024 லாஸ்ட் இயரு. அது 10ஆவது மாதம் பார்த்திங்கன்னா டேசி வந்து 350 ரூபா போயிருக்கு, சீடு வந்து 400 ரூபா போயிருக்கு. 11ஆம் மாதம் பார்த்திங்கன்னா டேசி வந்து 400 ரூபா போயிருக்கு, சீடு 450 ரூபா போயிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ரேட்லேயே சொல்கிறேன் நான். 12ஆம் மாதம் மறுபடியும் டவுன் ஆச்சு. ஏன்னா வந்து பூண்டு பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ் ஆகும், அதாவது கொஞ்சம் எண்டட் சீசனு. ஸோ இருக்கிறதெல்லாம் மொத்தம் காலி பண்ணுறதுக்காக ரேட்டு கம்மியாக போடுவாங்க. அதனால் வந்து அப்படியே 100 ரூபா இறங்குச்சு அந்த டைமில். ஸோ 12ஆம் மாதம் பார்த்திங்கன்னா டேசி வந்து 300 ரூபா போச்சு, சீடு வந்து 400 ரூபா போச்சு. இப்போ லாஸ்ட் இயர் எண்டில் சொல்கிறேன் நான், 2024 இப்போ முடிஞ்சிச்சுல அந்த வருஷத்தில் நான் சொல்கிறேன். ஸோ சீடு வந்து 400 ரூபா, டேசி வந்து 300 ரூபா. இது பார்த்திங்கன்னா வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து சீசன் முடியும் போது, அதாவது இந்த வருஷம் முடியும் போது கடைசி இருக்க ஸ்டாக்கெல்லாம் ஓட்டுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரேட் வந்து மொத்தமாக இறங்கும். ஸோ அதனால் வந்து அந்த ரேட்டு அந்த டைமில் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு மந்த்து 15 வந்து டேசி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, 30 ரூபாலேருந்து சீடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 2025 2வது மாதம் பார்த்திங்கன்னா டேசி 30 ரூபா, சீடு 65 ரூபா. 3வது மாதம் வந்து பார்த்திங்கன்னா டேசி வந்து 50 ரூபா, டேசி 50 ரூபா, சீடு 80 ரூபா. 4வது மாதம் பார்த்திங்கன்னா டேசி 78 ரூபா, சீடு 124 ரூபா. இப்போ போச்சு இல்லைங்க, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அந்த டைம் சொல்கிறேன்.
இன்றைக்கி டேட்டில் இன்றைக்கி 12/4/2025 டேசி வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா, சீடு 140 ரூபா, ஹையஸ்ட்டு குவாலிட்டி சீடு வந்து பார்த்திங்கன்னா 140 ரூபா போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக மொத்த வருஷத்துலேயும் இந்த 3 வருஷத்துக்கு நான் டேட்டா இன்றைக்கி வரைக்கும் நான் எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ரெகுலராக இந்த வீடியோ ஒன்று எடுத்து வச்சு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் என்னென்ன வருது, என்னென்ன டைம்லலாம் என்னென்ன ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு வந்து ஸ்டாக் எடுக்கணும்னு ஒரு விருப்பம் இருந்தால் இதில் எடுத்து போட்டு பார்த்துக்குங்க. ஸோ இதில் நீங்கள் எப்படி சொல்லணும்னா ரெகுலராக இந்த ரேட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்டாக் வைக்கிறவங்களுக்கு மட்டும் இதை நல்லா பார்த்து இந்த டேட்டாவை நீங்கள் எடுத்து வச்சுங்க. ஸோ உங்களுக்கு யாரும் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எந்த மண்டிக்காரன் போயிட்டு இப்படியெல்லாம் வந்து ரேட்டு இருக்குது, இப்படிலாம் ஏறங்கலாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா புதுசாக தொழிலில் வந்து என்ட்ரு அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். நிறைய வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தான் நான் இப்போ எடுத்து இந்த 3 வருஷத்து பில்லை மொத்தமாக எடுத்து தேடி தான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ ஸ்டாக் பிஸ்னஸ் நல்லா ப்ராஃபிட்டான பிஸ்னஸ்ஸு, இது லாஸ் கிடையாது. ஆனால் இதுக்கு வந்து பாதுகாப்பு கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக பாதுகாப்பெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல பிஸ்னஸாக இருக்கும். நன்றி, வணக்கம்.